Okay, guys, welcome to today's session. As you know, I am Mr. Kavimani. Okay, and in this session, we are going to see about the criticism of Aristotle from where we have left him. I think 1 week back. Okay, and I have some questions just to be an icebreaker session, Madri. Let's see those questions, okay? And I can't answer your chats. Kindly unmute yourself and answer the questions. Okay, va? உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. I thought people will be here since it is two of you and three of us. Let's take it very slowly. Okay? No rush. You don't have to get the questions right. Just try to answer them. ஓகேவா அட்டெம்ப்ட் பண்ணுங்க இட்ஸ் மோர் தென் எனஃப் ஓகே ஓகே மேம் ஆர் யூ ஏபிள் டு see the screen? Yes, sir. Okay, ma'am. Nice, nice, nice. Okay, ma'am. So, this is your first question. According to Aristotle, the fundamental principle of poetry is what? Okay, அது வந்து கொஞ்சம் ma'am, come again. Is it catharsis, sir? Because confused about B or C. ரொம்ப ஸ்பெசிபிக்கா வாங்கலாம். கத்தார்சிஸ் வந்து எய்ம்னு சொன்னாரு. that's the climax of the tragedy. ஃபண்டமெண்டல்னு சொல்லும்போது எது வரும்? சரி, டிக்ஷன் கிடையாது, இமேஜினேஷனும் கிடையாது, கத்தார்சிஸும் கிடையாது. அப்படின்னா இமிடேஷன், மைமசிஸ் சொன்னாங்க. ஜெனரலுக்கு வாங்க. டு நாட் எம்பசைஸ் ஆன் ட்ராஜடி ஒன்லி. ஜெனரல் அவங்க என்ன சொன்னாரு? ஸோ இமிடேஷன் முதல்ல ஜெனரல் இருந்து ஸ்பெசிபிக் போகலாம். ஸோ முதல்ல இமிடேஷன் தான் வரும். ஓகே, இமிடேட் பண்ணி தானே தர் இஸ் அ கிரியேட்டிவிட்டி இன் இட், இல்லையா? அந்த அந்த இதுக்கு வாங்க. அதாவது பிளேட்டோ சொன்னதுக்கு வாங்களேன். ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா மெட்டீரியல் ஆகுது, அந்த மெட்டீரியலை பத்தி ஒரு ஆர்ட் வருதுன்னா தேர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து இமிடேஷன் அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் அட்டம். ஓகே ஓகே, அதே மாதிரி இது சொல்லுங்க. Which of the following does Aristotle identify as the most important element of tragedy? நான் வந்து அதை வந்து soul of tragedy ன்னு பார்த்தேன். சொன்னோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது. ஓகே மேம், வெரி குட். இது வந்து பிளாட். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ இது வந்து it will be slightly difficult. Okay, anyhow, let's attempt. அரேஞ்ச் இத வந்து அப்படியே இதா அரேஞ்ச் பண்ணுங்க. B, sir. Plot. No. C. Plot, thought, character, song, fiction, spectacle. மறுபடியும் 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 மறுபடியும். சரி, நான் எனக்கு அந்த क्वेश्चन போறேன். ஓகே மேம், ஓகே ஓகே ஓகே. பிளாட், ஓகே. கேரக்டர், தாட், அடுத்து டிக்ஷன், சாங், ஸ்பெக்டக்கிள். வெரி குட், வெரி குட், வெரி வெரி குட். ஏன் ஃபர்ஸ்ட்னா இது வந்து சோல் வந்துடும், சோல்க்கு அப்புறம் கேரக்டர்ஸ் வந்துடும், கேரக்டர் என்ன யோசிக்கிறாங்கன்னு வந்துடும், அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு வந்துடும். த சாங்கும் ஸ்பெக்டக்கிளும் ஃபைனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ட்ராஜடி. ஓகே, வெரி குட். அடுத்து ஹமார்டியா. ஹமார்டியான்னு பார்த்த ஞாபகம் இருக்கா? Which of the following best describes Aristotle's concept of hamartia? C, sir. Okay, very good, very good, very good, very good, very good, very good. Nice. Error or mistakes in judgment leading to the hero's downfall. ஒரு சின்ன விஷயம் தான். Okay. I thought of making political commentary, but Abu sir will kill me literally. According to Aristotle, the ideal tragic hero should be இது அப்புறம் பார்த்துக்கோம். Okay. And okay, இது வேணாம்.
கதாசிஸ் நம்ம என்னன்னு பார்த்தோமா? Have we discussed catharsis in previous class? Yes, sir. Associated with pity and fear. Oh, Okay. not. Okay. Okay. Very good. Very good. Very good. Sir, not correct. question not Not correct. correct. Not correct. இது பாத்தீங்களா? Not correct. இப்படிதான் வந்து நம்ம நெட் வந்து விளையாடுவாங்க. நான் வாட்ஸ்அப்ல போடும்போது நீங்க நாட்டுங்கிறத பார்க்கணும். என்னது? Option C. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது? அரிஸ்டாட்டில் explicitly provides long. இது கிடையாது. வெரி குட். வெரி குட். வெரி குட். இது ஒரு நிமிஷம். இது சூட் ஆகுது. ஓகே. ஸோ இதை பாருங்க. edit it so that it becomes clear to you. ஓகே. இப்ப பாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு பாருங்க. எது கரெக்ட்? எல்லாம் ஒரு ரீட் விட்டுட்டு எது நெகட்டிவா இருக்கோ அதை மஸ்ட் பாருங்க. Focus on the negative. சரி, ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அரிஸ்டாட்டில் distinguishes between poetry and history. அது அது பண்ணிருக்காரு. ஏன்னா poetry deals with Sir, is it 1, 2, and 3? 1, 2 and 3 கரெக்ட்னு சொல்றீங்களா? ஆமா, வெரி குட். இது வந்து 1, 2 and 3. ஏன் அப்படின்னு அதனால தான் நான் நெகட்டிவ் பார்க்க சொன்னேன். இது எல்லாமே அஃபர்மேட்டிவ்ல இருக்கு, பட் திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா he rejects imitation as the basis of poetry. கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்து அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் விச் இது லெட்ஸ் டீல் வித் பிளாட். இப்போ இது பாருங்களேன். அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் விச் டைப் ஆஃப் பிளாட் இஸ் சுப்பீரியர் ஃபார் ட்ராஜடி? A complex plot. ஓகே. இட் இஸ் பி. எபிசோடிக் பிளாட்டை வந்து என்ன சொல்றாரு? டைக்ரெஷன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. he hate this plot. இதை வந்து யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாரு. ஓகே. அடுத்து ஓகே, ஃபைனல் கொஸ்டின் ஃபார் தி டே. which of the following statements most accurately distinguishes Aristotle's theory of imitation from Plato's? Is it C, sir? Okay, very good, very good, very good, very good, very good, very good. Okay, now let's get back into the lesson. Okay, on this one. And by the way, if you're preparing for group 2 and group 2 examination, அவங்க வந்து they have announced the vacancies. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. if they are preparing for it, let them prepare. ஓகே. நம்ம வந்து எதோட முடிச்சோம் அப்படின்னா கேரக்டரோட முடிச்சிருக்கோம். ஓகேவா? பிளாட்டை பார்த்துட்டு இந்த 3 யூனிட்ஸை பார்த்துட்டு சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டு we have finished with the character. Okay, now we are going to see the tragic hero. ஒரு tragic ஹீரோனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கா அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் Aristotle enumeration of the qualities of tragic hero can be summarized as follows. The tragic hero is character of noble stature and greatness. பாருங்க, பாருங்க என்ன சொல்றாருன்னு. ஒரு நல்ல மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஜிக் ஹமார்டியானால he becomes
என்னென்ன சொல்றது, he becomes a bad person, he becomes miserable. Aristotle's enumeration of the qualities of the tragic hero can be summarized as follows. The tragic hero is a character of noble stature and greatness. The character must occupy a noble position in society, but must also have a nobility of character. பாருங்க, ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு சொசைட்டில ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணும், நொபிலிட்டியும் இருக்கணும். இண்டிவிஜுவலாவும் he must be a good guy. ஓகே, சோ அதனால அவன்கிட்ட கெட்ட குணங்கள் இருக்கலாம், அவன் கெட்டவனா இருக்கக்கூடாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். he must be noble stature and greatness, he must have nobility of character, occupy a noble position in society. ஞாபகம் வச்சு. Though the tragic hero is preeminently great, he is not perfect. என்ன சொல்றாங்க, நல்லவனாவே இருந்தாலும் he is not perfect. Okay, otherwise the rest of us mere mortals would be unable to identify with the tragic hero. என்ன சொல்றாரு, ஒருத்தன் if he is a great guy, if she is a great woman, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிற உமனா இருந்தா அப்படின்னா we must not be able to relate to them. ஓகே, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருந்தா நம்ம see, every human has a mistake. இந்த உலகத்துல நான் தான் மிகச்சிறந்த அறிவாளி, நான் தான் மிகச்சிறந்த மனிதன், நான் தான் மிகச்சிறந்த பெண் ஆண் அப்படின்னு சொல்ற யாருக்கும் உரிமை கிடையாது, யாரும் சொல்லவும் முடியாது. சோ அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், நொபிலிட்டி ஆஃப் கேரக்டர் இருக்கணும், ஸ்டேச்சர் அண்ட் கிரேட்னஸ் இருக்கணும், அடுத்து ஒரு நல்ல பொசிஷன் இன் சொசைட்டி இருக்கணும். அப்படி இருந்தாலும் தே ஷுட் நாட் பி பெர்ஃபெக்ட். ஓகே, ஏன் அப்படின்னா பெர்ஃபெக்டா இருந்தா நார்மலா இருக்கவங்களால அவங்களோட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்து we should see him in someone who is essentially like us, although perhaps elevated to a higher position in society. ஓகே, இந்த சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி, சரத்குமார் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு எப்படி ஒரே பாட்டுல 10 பஸ் 15 பஸ் ஆகும். சோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும். The hero's downfall, therefore, is partially his own fault, the result of free choice, not of accident or villainy or some overriding malignant fate. பாருங்க, அந்த ஹீரோல ஓகே, சோ இது இருக்கட்டும். ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ क्वेश्चन. எந்த நாவலிஸ்டோட இதுல fate has a major role? fate அதாவது விதி எந்த மேஜர் நாவலிஸ்ட்? ஓகே, நான் க்ளூவும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சார்ல்ஸ் டிக்கன்ஸா, தாமஸ் ஹார்டியா, இல்ல தாக்கரேவா? இந்த 3 பேர்த்துல யாரோட நாவல்ஸ் fate has a major role to play? விதினால எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும், அந்த ஃபேட்னால இது தப்பா போய் முடிஞ்சிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், டெத்தா இருக்கலாம், செப்பரேஷனா இருக்கலாம். இது fate has a major role. இது யாரோட நாவல்ஸ்ல? ஓகே, தட்ஸ் யுவர் ஹோம்வொர்க் क्वेश्चन. ஓகேவா? நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த 2 பேர், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், வில்லியம் தாக்கரே, அதுக்கப்புறம் தாமஸ் ஹார்டி, இந்த 3 பேர்த்தையும் போய் அவங்களோட நாவல்லாம் எடுத்து அதோட சம்மரி படிச்சுட்டு அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்ல ஹமார்டியா, எந்த இதுல ஹமார்டியா ஹாஸ் அ மேஜர் ரோல் நினைச்சு பாருங்க. ஓகே, அடுத்து இன்ஃபேக்ட் நவ் கம் பேக் டு அரிஸ்டாட்டில். ஓகே, ஹீரோஸ் டவுன்ஃபால் அவரோட பிரச்சனையா இருக்கும். இன்ஃபேக்ட் the tragedy is usually triggered by some error or judgment or some character flaw that contributes to the hero's lack of perfection noted above. This error of judgment of character flaw is known as hamartia and usually translated as tragic flaw. Okay, often the character's hamartia involves hubris. Hubris na pride. நம்ம இவருக்கு இருக்குல்ல, கிங் லியர் இருக்குல்ல, பிரைடு, வேனிட்டி, அதுதான் சொல்றாங்க ஹூபிஸ். அடுத்து ஹீரோஸ் மிஸ். ஓகே,
Hero's misfortune. Okay, Nuash. Very good, very good. Tamasadi, very good. Try to read those novels. Okay, நான் வந்து ரொம்ப ஒரேஷியஸ் ரீடரான எனக்கு தெரியாது, பட் தே ஆர் குட். ஓகே, ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்து ஹீரோஸ் டவுன்ஃபால் வந்து அவர் தான் காரணமா இருக்கணும். அதுல என்ன இருக்கணும், ஹமார்டியா இருக்கணும், ஹூப்ரிஸும் இருக்கணும். ஓகே, the hero's misfortune is not wholly deserved, the punishment exceeds the crime. அப்படி சொல்றாரு. அதாவது அவரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தப்பு வந்து, அந்த ட்ராஜடி வந்து இட் எக்ஸீட்ஸ் த கிரைம், தப்பை விட பெருசா இருக்கணுமா பல மடங்கு. The fall is not pure loss. There is increase in awareness, some gain in self-knowledge, some discovery on the part of tragic hero. The fall is not pure loss. There is some increase in awareness, some gain in self-knowledge, some discovery on the part of tragic hero. அந்த tragic hero என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அந்த கண்டுபிடிச்சிடுறாரு. அனாக்னார்சிஸ்ன்னு சொல்லுவோம்ல, எந்த தப்பு பண்ணணுமோ அதை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து he is able to acknowledge it. அடுத்து, though it arouses solemn emotion, tragedy does not leave its audience in the state of depression. என்ன பண்ணுது, டெப்ரெஷன்ல விடுறது இல்லையா, இந்த பாலா படம் மாதிரி டெப்ரெஷன்ல விடுறது இல்லை. Aristotle argues that one function of tragedy is to arouse the unhealthy emotions of pity and fear through a catharsis. Catharsis, இது வந்து ரொம்ப முக்கியம். Through a catharsis, which comes from watching the tragic hero's terrible fate, cleanse us of those emotions. Okay, அதாவது அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, அதாவது ஒரு அழுகையா இருக்கட்டும், ஒரு காதல் தோல்வியா இருக்கட்டும், ஒரு சண்டையா இருக்கட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அந்த 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 ஃபிளா இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளோட அன்ஹெல்தி எமோஷன்ஸ் வந்து நம்மளை விட்டு வெளியே போகுதான். எப்படின்னா, பை வே ஆஃப் க்ரைங், பை வே ஆஃப் ஃபீலிங் சிம்பத்தி, by way of substituting ourselves in the place of the tragic hero or heroine. So அதைத்தான் வந்து இதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றது, கத்தாசின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்து let's read about catharsis. The word catharsis meaning purification in Greek. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன மீனிங்னா purification. The word catharsis meaning purification in Greek is a term borrowed from medical terminology by Aristotle to explain the function of tragedy. பாருங்க, அப்பவே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு, he borrowed it from the medical field, medical terminology. Excuse me. மெடிக்கல்ல இருந்து borrow பண்ணி காயின் பண்ணிருக்கிறாரு. Okay, and I have posted details of literary terms coined by the authors. Okay, but try to go through. Aristotle states that purpose of tragedy is to arouse pity and fear. பாருங்க, ஒரு tragedy நடக்குது அப்படின்னா it is to arouse pity and fear and thereby affect the catharsis of these emotions. பிட்டியும் ஃபியரும் இருக்கணுமா, அந்த பிட்டியும் ஃபியரும் நீங்க அழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு விட்டு வெளியே போயிடுமா. நான் வந்து அந்த தெரப்பி அண்ட் லிட்ரேச்சர் நான் உங்களுக்கு ஐ ஹவ் I think mentioned it in the earlier classes. Okay? Therapy and literature, therapeutic function of literature. அதைத்தான் அவர் சொல்றாரு. கதாசிஸ்ங்கிறதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிட்டி அண்ட் ஃபியர்னால அதை வந்து the tragedy is to try to arouse that pity and fear. அதனால அந்த அந்த ஃபீலிங் வந்து it escapes out of your mind. அது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, you get purified of these emotions. The interpretation generally accepted is that through experiencing fear vicariously in a controlled situation, the spectator's own anxieties are directed outward. பாருங்க, அந்த controlled இதுல இருக்கும்போது it comes outward through sympathetic identification with the tragic hero. His insight and outlook are enlarged. Okay, wow. Tragedy then has a healthy and humanizing effect on the spectator or reader. These insights are completely opposite to what
Plato has said. பிளேட்டோ என்ன சொல்றாரு, நீங்க அந்த கத்தாசி கித்தாசிஸ்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. நீ ஆர்ட்ன்னு கொண்டு வந்தாலே வாட் யூ வில் ஷோ இஸ் யூ வில் அப்பீல் டு எமோஷன்ஸ். நீ வந்து ரீசனை கொண்டு வர மாட்ட, எமோஷனை தான் சொல்லுவ. ஸோ அதனால வந்து என்ன ஆகும், எமோஷன்ஸ்னா நான் வந்து ஐ கான் கிரியேட் அ ஹியூமன் பீயிங் பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ். A human being who is capable of reasoning, who is capable of fighting against manipulation. அப்படி அப்படி இருக்கிறவங்களை வந்து we can't create them by emotions. நம்மளுக்கு என்ன வேணும்னா ரீசன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, இல்ல அப்படி இல்ல, ரீசன் மட்டுமே இருந்தா வந்து ஹியூமன் பீயிங் கான் சர்வைவ். என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபியர்லாம் இருக்கு. He addresses that we have emotions and these emotions has to be purified through drama அப்படின்னு சொல்றாரு. அது கத்தாசிஸ். என்னன்னா அரோசல் ஆஃப் பிட்டி அண்ட் ஃபியர். அது வந்து இட் கம்ஸ் அவுட்வர்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் இன் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அதனால he gets or she gets purified of these emotions. ஓகேவா? அடுத்து ஹமார்டியா. Aristotle saw hamartia as the linchpin of tragedy. Its hero typically is a man largely good but not wholly good. பாருங்க, he is largely good, not completely good, of high moral worth. He is propelled into tragedy by his hamartia. What exactly this hamartia is has been the dispute of centuries. Whether it is a hamartia itself is open to question. The word hamartia can be translated as error of judgment. ஒரு ஜட்மெண்ட்ல எரர் பண்றது, மிஸ்டேக் பண்றது, வீக் பண்றது. அதாவது யூ வேர் நாட் பீயிங் என்ன சொல்றது, வெரி nuanced or very conscious when you took the decision, and that particular decision that you took has created whole lot of problems. Okay, அதுதான் வந்து hamartia. It is this which hurts the otherwise near perfect hero in the maelstrom of tragedy. A very common form of hamartia in Greek tragedy is hubris. Hubris, poorly translated as pride or overconfidence. நம்ம arrogance சொல்லுவோம்ல, ஓகே, அதுதான் வந்து கிரீக் ட்ராஜடில இட் இஸ் காமன் டு பி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றது, ஐ திங்க் அக்கிலீஸ், ரைட்? அக்கிலீஸ் தெரியும்ல? ஸோ அக்கிலீஸ் வந்து இஃப் யூ ஹாவ் வாட்ச்ட் த மூவி ட்ராய், அவனுக்கு வந்து அது இருக்கும், ஹூப்ரிஸ் வந்து இருக்கும். He does not listen to anybody. He listens only to his impulses because he's not a martyr. Okay, he is the son of God and goddesses. ஸோ அந்த திமிர் அவனுக்கு இருக்கு. ஸோ அதைத்தான் வந்து ஹூப்ரிஸ். அதனாலதான் அவன் வீழ்ந்தான் இல்லையா? Hubris makes the hero to disregard divine warnings and violate moral codes. கடவுள் வந்து வார்னிங் கொடுப்பாராம், தம்பி இந்த தப்பு பண்ணாத, இது வந்து உனக்கு நல்லது இல்ல, இட் வில் பிரேக் யூ லிட்டரலி அப்படின்னு சொன்னாலும் இல்ல, நம்ம வந்து இல்ல நான் பண்றதுதான் பண்ணுவேன், தலையீடாதான் குதிப்பேன்னு போய் குதிச்சு we get our conclusions. அதுதான் சொல்றாரு hamartia. A.C. Bradley has attempted to identify this hamartia in Shakespearean heroes. இது வந்து it can be வந்து asked in a question. A.C. Bradley வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா A.C. Bradley and Shakespeare போட்டு அது என்னென்ன டீடைல்ஸ் கிடைக்கிறதோ get to know them. To identify the hamartia Shakespearean heroes, in the course of his efforts applying the concepts of Aristotelian dramatology in Shakespearean tragedy. It could be argued that hamartia is procrastination in the case of Hamlet. Procrastination என்னன்னு சொல்லு பார்க்கலாம். What do you mean by procrastination? Delaying, sir. Okay, ma'am. Okay, ma'am. Postponing something. அவரோட ஃபேமஸ் மோனோலாக் சாலிலகி என்னது? ஹாம்லெட்டோட ஃபேமஸ் மோனோலாக் சொல்லுங்க. To be or not. Very good, ma'am. Very good. To be or not to be. அதுதான். சரி, ஹாம்லெட்ட யார் வந்து which என்ன சொல்றது modern critic has said Hamlet as a Mona Lisa of literature.
மோனாலிசா ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியல. மோனாலிசா ஆஃப் லிட்ரேச்சர்னா ஹேம்லெட்டை யார் சொன்ன? தெரியல சார். மேம் இன்னொருத்தவங்க? மோனாலிசா ஆஃப் லிட்ரேச்சர்னா யார் சொன்னா அப்படின்னா, ப்ரூஃப்ராக் அண்ட் அதர் போயம்ஸ் யார் எழுதுனா? வேஸ்ட்லேண்ட் யார் எழுதுனா? இதெல்லாம் யார் எழுதுனா? எலியட். வெரி குட் மேம், டிஎஸ் எலியட். ஓகே, அவர் தான் என்னன்னு சொல்லியிருப்பாரு, இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ் அது இதுன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இத இத ஈஸி அந்த டேர்ம்ஸ்ல விடுங்க, வில் கெட் பேக் டு தம் லேட்டர். ஸோ டிஎஸ் எலியட்னா இது என்ன பண்ணியிருப்பாருன்னா மோனலிசா ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ செட் தட் இதை வந்து மோனலிசா ஆஃப் லிட்ரேச்சர்னு சொன்னவரும் அவர் தான். ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்னு சொன்னவரும் தான். ஓகே, நம்மால வந்து கொஞ்சம் வில்லங்கமான ஆள். ஓகே, மோனலிசா ஆஃப் லிட்ரேச்சர்னு சொன்னவர் தான் அவர் தான். ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்னு சொன்னவர் தான் அவர் தான். இது எந்த ஒர்க்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, எலியட் வந்து யூனோ அவரோட எல்லா ஒர்க்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ், ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல சொல்லியிருக்காரு. மோனாலிசா ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்காரு. ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம் ஆர்டிஸ்டிக் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. Jealousy in the case of Othello, a surrender to the physical self in the case of Antony and Cleopatra. Aristotle sees hamartia not as a moral sin but as an error that, despite its terrible consequences, only succeeds in making the hero more human. It may be avoidable fault, but it is more or less excusable. It not deliberate but born of ignorance or passion. Oedipus exemplifies the farmer and Othello and Antony the data. Okay? இடிபஸ் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து டெலிபரேட் இல்லைங்கிறாங்க. ஒத்தலோ வந்து இக்னோரண்ட் பேஷன்னால வருது. இக்னோரண்ட் வந்து இடிபஸ் அப்படிங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. Sources of tragic pleasure. According to Aristotle, the function of poetry is to give a certain refined pleasure. Okay, so வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பிளஷரை வந்து கொண்டு வராரு. Okay, pleasure is the form of tragedy. I mean, pleasure is the benefits of the tragedy. It is a part of tragedy ன்னு சொல்றாரு. And in this, he counters the view that poet is primarily an ethical teacher. Pleasure is essential and moral function is only incidental. பாருங்க, pleasure is essential and moral function is only incidental. Okay, accidental தான் you get to know a moral lesson. ஆனா அதோட எய்ம் என்னன்னா it is to give pleasure. Okay, and pleasureனா அவர் வந்து சந்தோஷத்தை சொல்லல. In his understanding, it is to provide catharsis. According to Aristotle, tragic pleasure is derived from our natural sense of harmony and rhythm, the instinct of imitation of the unfamiliar, catharsis, involvement of the spectator, inner illumination, unity of plot. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா these are sources of tragic pleasure. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து they have differentiated between என்ன சொல்றது, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. பிளேட்டோ என்ன சொன்னாங்கன்னா சோசியல் ரிஃபார்மர். ஏன் அப்படின்னா he was fed up with the war, he was fed up with the government. ஓகேவா? அந்த பக்கத்துல அந்த சண்டை போயிட்டு பெலோபெனிஷியன் வார்னு சொன்னேன். அந்த ஆஃப்டர் மாத்தனால he was very fed up with these emotions, passion, blah 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 blah. அதனால என்ன சொல்லிட்டாருன்னா சோசியல் ரிஃபார்மரா இருக்கணும். அண்ட் ஐடியலிஸ்ட், art for moral purpose, art for moral purpose. ஓகே, அப்புறம் இன்னொன்னு art for art's sake அப்படிங்கிறது art for art's sake அப்படிங்கிறது எந்த மூவ்மெண்டோட
ஸ்லோகன் art for art's sake. Art for art's sake. Sir, is it from pre-Raphaelite? ஓகேமா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? Pre-Raphaelite movement. வேற ஆஸ்கர் வைல்ட் எல்லாம் எதுல வருவாரு? ஈஸ்தட்டிஸ்ட். ஓகே, ஆர்ட் ஃபார் ஆர்ட்ஸ் வருது ஈஸ்தட்டிஸ்ட், அதுலதான் வரும். ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட் வந்து அது பெயிண்டிங் இல்லையா? ஓகே, நோ தட்ஸ் டிஸ்கஷன் ஃபார் another one. பாப்போம், ஓகேவா? ஓகே, எம்பசிஸ் ஆன் அல்டிமேட் ரியாலிட்டி, மைமசிஸ் அஸ் an imitation. இது பாருங்க, பிளேட்டோ மைமசிஸ் இமிடேஷன் சொல்லியிருக்காரு. பட் அரிஸ்டாட்டில் மென்ஷன்ட் இட் அஸ், அரிஸ்டாட்டில் வந்து சயின்டிஸ்ட், ரியலிஸ்ட், ஆர்ட் ஃபார் ஈஸ்தட்டிக் பர்பஸ், emphasis on empirical reality, mimesis is recreation. Okay, ஞாபகம் வச்சு. ஓகேவா? ஓகே, so okay, let's இதெல்லாம் ப்ரீவியஸ் மெட்டீரியல்ஸ். லெட்ஸ் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? யாருக்கு அப்படின்னா ஹொரேஸ்க்கு. ஹொரேஸ் வந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து வில் கிவ் இட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துடலாம். ஓகே ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். லெட்ஸ் கெட் பேக் டு தி, உங்களுக்கு ஓரளவுக்கு ஏரியா. ஓகே மேம், சூப்பர் மேம், அந்த பார்க்கலாம். மை மிஸ்டேக். இங்க பாருங்களேன். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லிட்டரரி கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் இப்படிதான். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்படிதான் கேட்பாங்க. Which of the following title chapters appear in Higher Reaches Principle of Literary Criticism? Higher Reaches Principle of Literary Criticism நம்ம பின்னாடி வந்து நியூ கிரிட்டிசிசத்துல பார்ப்போம். ஓகே, ஸோ அதுல வந்து என்ன வேணா கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த புக்ல என்னென்ன டைட்டில் இருக்கு, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இன்டெப்தா, அதாவது புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்ல நீங்க அதோட டீடைல்ஸும் கண்டென்ட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அப்பாலஜி ஆஃப் போயட்ரி, இதெல்லாம் வந்து வில் ஸ்டடி லேட்டர். ஓகேவா? இந்த மாதிரி கொடுப்பாங்க. சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரி கொடுத்துட்டு, சிட்னி ஃபார் அப்பாலஜி போயட்ரி அசர்ஷன் கொடுத்துட்டு ரீசன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிக்கானாங்க. அதாவது ஒரு கண்டென்ட் படிச்சீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நீங்க வந்து கண்டென்ட்ல கிளியரா இருந்தா மட்டும்தான் யூ கேன் கெட் த கொஸ்டின்ஸ். அடுத்து, which of the following critical works of Matthew Arnold does preach that kingdom of God is within you? இந்த மாதிரி இப்போ மேத்யூ அர்னால்டோட இந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒர்க்ல வந்து இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் படிக்கணும். எஸ்ஏ இன் கிரிட்டிசிசம்னா அதுல என்ன சொல்லியிருக்காரு, கல்ச்சுரல் அனார்கினா என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டடி ஆஃப் போயட்ரினா அது என்ன சொல்லியிருக்காரு, லிட்டரேச்சர் அண்ட் டாக்மானா என்ன சொல்லியிருக்காரு. இது மட்டும் படிச்சாலும் பத்தாது, அதோட முக்கியமான கான்செப்ட். ஓகே, இதுல வந்து கல்ச்சுரல் அனார்கில பிலிஸ்டைன்ஸ், பார்பேரியன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பாரு. இப்போ நீங்க இதை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து யூ ஹாவ் டு அதாவது கோர் கண்டென்ட்டை படிச்சுட்டு மற்றதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு சைட் பை சைட் யூ ஹாவ் டு மெமரைஸ். இப்போ வந்து நம்ம ஹொரேஸுக்கு வரோம் அப்படின்னா இப்படிதான் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஷ்யூஸ் நாட் ஃபோக்கஸ்ட் பை ஹொரேஸ் இன் ஹிஸ் ஆர்ட் பொயட்டிகா? இங்க பாருங்க, இதுல ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே கேட்கல, இதுல வந்து மொத்தமா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டு கிவ் யூ அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு யூ கேன் in what type you can expect the questions. Okay, let's see about Horace. First, Horace என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஆர்ட்ஸ் பொயட்டிகா, தி ஆர்ட் ஆஃப் பொயட்ரி. ஓகே, பொயட்ரினா எப்படி இருக்கணும், போயம்னா என்ன இருக்கணும், போயட்டோட கேரக்டர் என்ன, அப்புறம் வாட் a poet should do and should not do, இதெல்லாம் தான் வந்து
ஹொரேஸ் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து யாருக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா பிசோஸ்ன்னு இருக்கு. ஓகே, எபிசல் டு பிசோஸ். பிசோஸ்ங்கிறவங்க தே ஆர் அ ஃபேமிலி. ஓகே, 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. பிசோஸ் அப்படிங்கிறவங்க ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து he has written a letter மாதிரி எழுதுனால இட் இஸ் கால்டு எபிசல் டு பிசோஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தி ப்ரொனன்சியேஷன், பட் லெட்ஸ் ஸ்டிக் வித் பிசோஸ். இது poem written by Horace in 19th century BC. Okay, Ars Poetica or the art of poetry. ஓகே, ஸோ இன்னொரு ஹோம்ஒர்க் வந்து இந்த ஒர்க்கை யார் யார் டிரான்ஸ்லேட் பண்ணான்னு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இந்த ஒர்க்கை யார் யார் டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் யார் யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. ஓகே ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு ரோமன் கிரிட்டிசிசம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிரீக் கிரிட்டிசிசம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ரோமன் கிரிட்டிசிசம். and Horace was eventually a Roman. Around the 1st century BC, the center of literary and cultural activity shifted from Alexandria, Greece, to Rome, the capital of Roman Empire. With the age of Augustus Caesar, okay, there dawned a golden age of poetry and criticism dominated by figures of Virgil, Ovid, and Horace. Several factors contributed to this flowering of arts and letters. Okay, நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல எந்த ஏஜ வந்து அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவோம்? எந்த ஏஜ வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவோம்? அதோட மேஜர் ஆத்தர்ஸ் யார் யாரு, மேஜர் ரைட்டர்ஸ் யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூனோ இஃப் யூ டு நாட் நோ, ட்ரை டு கூகுள் இட். ஓகே, அகஸ்டன் ஏஜ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் சொல்லுங்க. சூப்பர்மேன். வேற? ஜானத்தன் ஸ்விஃப்ட். ஜானத்தன் ஸ்விஃப்ட், சூப்பர். வேற? டேனியல் டிஃபோ, அடிசன் அண்ட் ஸ்டீலு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அடிசன் அண்ட் ஸ்டீலோட முக்கியமான மேகசின் என்ன? டாட்லர். வேற மேம், வேற வேற. டாட்லர் வேற. டாட்டர், சூப்பர், வெரி குட். டாட்லர். அடுத்து மேம் ஸ்பெக்டேட்டர், வெரி குட். ஸ்பெக்டேட்டர்ல ஒரு 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 பர்டிகுலர் கேரக்டர் வருமே. ஒருத்தர் வருவாரு, ஒரு ஓல்டு ஜென்டில்மேன், ஒரு அரிஸ்டோக்ரேட், ஒரு ஒரு ஓல்டு ஜென்டில்மேன் வருவாரு. ஹி வில் பி ப்ரீச்சிங் மாரல்ஸ். ஞாபகம் இருக்கா? சார் ரோஜர் டி கவர்லி. கவர்லி பேப்பர்ஸ் சொல்லுவாங்க அத, இல்லையா? அதுலதான் சார் ரோஜர் டி கவர்லின்னு இருப்பாரு. அவர் தான் மெயின் கேரக்டர். அங்க வந்து ஸ்பெக்டேட்டர் கிளப்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இங்க இருந்துதான் அந்த பர்டிகுலர் ஏஜுக்கு வந்து 18th சென்ச்சுரி ஏஜுக்கு வந்து அகஸ்டன் ஏஜ்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த பீரியட்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க, that dawn a golden age of poetry and criticism dominated by, இங்க பாருங்க, இங்க சண்டை எல்லாம் முடிஞ்சது. ஓகே, சண்டை எல்லாம் முடிஞ்சது. கோல்டன் ஏஜ் ஃபார் poetry and criticism. அதனாலதான் வந்து நம்ம 18th சென்ச்சுரிய வந்து சண்டை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்து லிட்ரேச்சர்லாம் அதாவது ஃபிளரிஷ் ஆகும். அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்னா அகஸ்டன் ஏஜ்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது பின்னாடி பிரச்சனையா வரும். அடுத்து, அகஸ்டஸ் சீசர் and his courtiers patronized art. It was age of peace, not war. So men turned to literature and achieved distinction. There was an upsurge of nationalism in Rome and need was felt to excel the Greek
masters. So that was revival of Greek classicism in Rome. Both Virgil and Horace pleaded for the study of Greek classics. A number of poetasters, in the term were turning inferior verse, corrupting and degrading public taste. There was increased critical activity against this. So இதனால தான் வந்து நம்ம அகஸ்டன் ஏஜ் ரோம்ல இருக்கிற ஏஜை வந்து நம்ம இங்கிலீஷ்ல 18th செஞ்சுரி வந்து இட் இஸ் அ ரெப்ளிகா ஆஃப் தி ஏஜ் ஆஃப் அகஸ்டஸ் சீசர். அதனால தான் நம்ம வந்து அகஸ்டன் ஏஜ்னு சொல்றோம். இங்க வந்து நம்ம வந்து நியோ கிளாசிக்ஸ் வந்து யூனோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு கிளாசிக்ஸ் அது வந்து அதிகமாயிருச்சு. ஓகே, அதுவும் ஞாபகம் வச்சு. Ars Poetica. Horace began a new tradition in literary criticism and stands as the most influential Roman critics. Throughout his poetry runs a criticism of contemporary manners, morals, and politics and thought. The main body of the critical theory is contained in Ars Poetica, the art of poetry, a work which equaled Aristotle's poetics in its influence during the Renaissance. Ars Poetica seems harmless and unsystematic, but a closer examination reveals a well-marked scheme of treatment. The subject matter falls into three divisions. Okay, first one, the poesis, the treatment of the subject matter of poetry. அடுத்து poema, the form, and poeta, the poet. நான் என்ன சொன்னேன்ல, இந்த இதுல வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, he is dealing with three aspects. Poesis, content எப்படி இருக்கணும், ஓகே, அடுத்து போயமா, ஃபார்ம் எப்படி இருக்கணும், அடுத்து போயட்டா, போயட் எப்படி இருக்கணும். ஓகே, இந்த மூணையும் பத்தி தான் வந்து இஸ் டிஸ்கசிங் மச். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஏஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எப்ப வந்து when there is importance to குட் லிட்ரேச்சர், ஓகே, ஒரு குட் லிட்ரேச்சர் இருக்குங்கும் போது அதுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன்ஸ் வரும். சோ தொல்காப்பியங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற என்ன நூல், இலக்கிய நூலா இலக்கண நூலா? தொல்காப்பியம் நம்மளுக்கு கிடைச்சா, தமிழ்ல கிடைச்சா ரொம்ப முக்கியமான நூல், பழம்பெரும் நூல். அது வந்து இலக்கிய நூலா இலக்கண நூலா? Give it an attempt. தெரியலன்னு சொல்லிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தமிழ் தான். இலக்கண நூல். வெரி குட் மேம். இலக்கண நூல் அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வாழ்வியல் முறைக்கான இலக்கணமும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, கிராமட்டிக்கல் ஒரு மொழிக்கான இலக்கணமும் இருக்கும். வாழ்வியல் இலக்கணமும் இருக்கு, மொழிக்கான இலக்கணமும் இருக்கு. ஓகேவா? வாழ்வியல் இலக்கணம் அப்படின்னா இலக்கணத்துக்கு ஃபுல்லா தலைவன் இருக்காங்க, தலைவி இருக்கிறாங்க, தலைவிக்கு ஒரு தோழி இருக்கிறாங்க, தலைவனுக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவனுக்கு ஒரு தேரோட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அப்ப வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் வந்து, இப்ப நேச்சுரலா என்ன சொல்றது, தமிழோட ஆக்டிவிஸ்ட் எல்லாம் ஆர்கியூ பண்றது, எப்ப வந்து யூ ஹாவ் அ கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ், ஓகே, அண்ட் யூ ஹாவ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ரைட்டிங்ஸ் அவைலபிள் டு யூ, அதுல இருந்து தான் கிராமரை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன், கிராமர் வந்ததா இல்ல லாங்குவேஜ் வந்ததா? ஃபர்ஸ்ட் வந்து கிராமர் வந்ததா லாங்குவேஜ் வந்ததா? லாங்குவேஜ் சார். ஓகே, வெரி குட். லாங்குவேஜ்ல இருந்து தான் என்ன வந்தது, கிராமர் வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி இருக்கணும், தண்ணி இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து we can build a dam around it, இல்லையா? ஓகே, there must be a content, there must be some object, அது உள்ள இருந்தா தான் we can shape it. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் இந்த டைம்ல வந்து there was a flourishing of literary works. ஓகே, அதனால வந்து இவர் வந்து சஜஷன் கொடுக்குறாரு. ஓகே, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அங்க வந்து இட்ஸ் நாட் அபவுட் தி லிட்டரரி ஒர்க்ஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் இட். அங்க வந்து என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஆர்ட் இட் செல்ஃப், தேர் வேர் சஜஷன்ஸ். ஓகே, அவர் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருந்தது, கிரிட்டிக்கல் சொல்லியிருக்காரு, பட் ஹி வாஸ் நெவர் செட் எனிதிங் அபவுட் பேட் கிரியேஷன் ஆஃப் ஆர்ட். ஆனா இங்க அப்படிங்கும் போது ஹி ஹாஸ் கிவன் டெஃபினிஷன்ஸ். போயம்னா இப்படிதான் இருக்கணும், அதோட கண்டென்ட் இப்படிதான் இருக்கணும், போயட்னா இப்படிதான் இருக்கணும்.
Okay. Okay. Let's see poesis. Poetry, according to Horace, is not mere imitation. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இவர் வந்து எந்த லிஸ்ட்ல வருவார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் லிஸ்ட்ல வந்துருவார். அரிஸ்டாட்டில் லிஸ்ட்ல வந்துருவார். ஓகே, அரிஸ்டாட்டில் ஸ்பெல்லிங் தப்பா? ஸோ அரிஸ்டாட்டில் லிஸ்ட்ல வந்துருவார். ஓகேவா? இப்போ இதுல இருந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னா அரிஸ்டாட்டில், ஹொரேஸ், அப்ப இங்க பிளேட்டோனா எதை ஆட் ஒன் அவுட்னு தூக்குவீங்கன்னா பிளேட்டோவை ஆட் ஒன் அவுட்னு தூங்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து போயட்ரி வந்து இமிடேஷன் சொல்லி முடிச்சிட்டாப்ல, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா ஹொரேஸும் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் அ கிரியேட்டிவ் அடாப்டேஷன் சொல்றாங்க. ஆர்ட்ஸ் poetica opens with the assertion that a poem must have an organic unity. Okay, a poem must have an organic unity. Organic unity. Organic unity. இந்த ஆர்கானிக் யூனிட்னா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? What do you mean by organic unity? Organic. ஆர்கானிக்னா என்ன? ஆர்கனிசம்னா என்ன? நேச்சுரல். நேச்சுரல். வெரி குட். வேற நீங்க மெசேஜ் தான் பண்ணுவீங்கல்ல, மெசேஜ் நேச்சுரல். நேச்சுரல்ங்கிறது ஓகே, சூப்பர். நேச்சுரல்னா why you call it natural? Why are you calling it natural? நேச்சுரல்னா அதோட எசென்ஷியல் குவாலிட்டி என்ன? இப்ப அரிஸ்டாட்டல் வந்து பொயட்டிக்ஸ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் டைம் எல்லாம் வந்து ஒன்னா இருக்கணும். லைக் அந்த சீன்ஸ் வந்து அப்படியே கனெக்டடா இருக்கணும். அதுல ஒன்ன எடுத்தா கூட அந்த டோட்டல் இதுமே கொலாப்ஸ் ஆகணும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கைண்ட் ஆஃப் அதே மாதிரியா சார் இது? அதேதான். ஆர்கானிக் யூனிட்டி இருக்கும். ஓகேவா? இப்ப லிட்டரலா சொன்னோம் அப்படின்னா இட் மஸ்ட் ஃபங்க்ஷன் அஸ் அ லிவிங் பீயிங். ஓகே, ஒரு உயிரோட்டமா இருக்கிறதுனால ஒரு உயிரோட்டமான பொருள் மாதிரி இருக்கணும். The poet is free to indulge his fancy, but he must not create monsters or impossible figures. ஓகே, ஒரு உயிரோட்டமான ஒரு பொருளா இருக்கணும். He introduced the term purple patch, a brilliant or ornate passage in literary composition, usually in the midst of mediocrity. ஓகேவா? இங்க வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போயம் வந்து ஒரு ஆர்கானிக் யூனிட்டியா இருக்கணும். ரெண்டாவது பர்பிள் பேட்ச், அதாவது ஒரு ரேண்டமா இருக்கிற, ரேண்டமா என்னது, ஒரு நல்ல குவாலிட்டி இல்லாம இருக்கிற பேசேஜஸ்க்குள்ள எக்ஸ்ட்ராடினரி பேசேஜா ஒண்ணு இருக்கும்ல. இப்போ மொக்க மூவின்னு சொல்லுவோம்ல, அந்த மொக்க மூவில ஒரு பர்டிகுலர் சீன் வந்து இட் வில் பி சோ ரிமார்க்கபிள் இல்லையா? சோ அதுதான் பர்பிள் பேட்ச்ங்கிறாரு. a brilliant or ornate passage in a literary composition usually in the midst of mediocrity. Okay, the subject chosen wisely should be simple and consistent. பாருங்க, இப்ப பார்த்த வரைக்கும் பாருங்க என்ன சொல்றாரு. He is giving definitions, he is giving guidances, he is explaining his preferences. Okay, இப்படிதான் இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. The language of a poetry is different from finer or higher than the language of the common man. என்ன சொல்றாங்க இங்க? ஓகே, நான் டைக்ரெட் பண்ணி நிறைய டைக்ரெஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன், but it will be useful for you later. The language of a poetry is different from a finer and higher than a language of the common man. Okay, இது இருக்கட்டும். See, in our next class we'll discuss everything. Complete இன்னொரு டிஸ்கஷன் பண்ணலாம், but before that, okay, 18th romantic age-ல who is the most important figures in terms of its poetry? Stalwarts of romantic age யார் சொல்லுவீங்க நீங்க? ரொமான்டிக் ஏஜ்னா இவங்கதான், கண்ணை மூட்டிட்டு இவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் டிராமானா யார் சொல்லுவீங்க? அதே மாதிரி ரொமான்டிக் ஏஜ்ல இந்த ரெண்டு பேர் இல்லாம வராது. சூப்பர், வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் ஸ்பெல்லிங் வேற தப்பாகுது. வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் யாரு? கால்ரிட்ஜ். இன்னொருத்தங்க நீங்க என்ன சொன்னீங்க? ரெண்டு பேருமே கால்ரிட்ஜ் தான் சொன்னீங்களா? இல்ல இன்னொருத்தவங்க யாரும் சொன்னாங்க?
ஓகே, இவங்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரு வாக்கிய தகராறு வந்துரும். இனிஷுவலி தீஸ் லிட்டரி பேலட்ஸ் இருக்குல்ல, லிட்டரி பேலட்ஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் 1788ல ஒரு வெர்ஷன் வரும், 1800ல ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் வரும், அடுத்து 1802ல இன்னொரு பேலட்ஸ் வரும், அதெல்லாம் அப்புறம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தீஸ் கைஸ் வேர் இனிஷியலி டுகெதர். ஓகே, இந்த ரொமான்டிக் அப்படிங்கறத தே டெவலப்டு. ஓகேவா? ஆனா இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சண்டை வந்துடும். சண்டை எதனால வரும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் பொயட்டிக் லாங்குவேஜ். பொயட்டிக் லாங்குவேஜ், இந்த பொயட்டிக் லாங்குவேஜ்னா என்ன இருக்கணும்? பொயட்ரிக் லாங்குவேஜ்னா எப்படி இருக்கும்? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொயட்டிக் லாங்குவேஜ்னா என்ன? 4 நிமிஷம் தான் முடிச்சிடலாம், கரெக்டா கதை பேசுறேன்னு நினைக்க வேணாம், 4 நிமிஷத்துல முடிச்சிடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொயட்டிக் லாங்குவேஜ்னா எப்படி இருக்கணும்? ஷுட் இட் பி ரிதமிக், அதாவது இலக்கணம், அதாவது நம்ம சந்தோ நயத்தோட ஓசை நயத்தோட இருக்கணும்னா, இல்ல ஷுட் இட் பி லைக் எ ஸ்டேட்மெண்ட்? இப்ப பாரதியார் கவிதையை வச்சுக்கோங்களேன், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அதெல்லாம் அப்படி நிறைய வரும். இது வந்து ஒரு இது வந்து இது எப்படி ரிதமிக் இருக்கு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. இது வந்து ரிதமிக்கா இருக்கு. ரெண்டாவது மனுஷபுத்திரன் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? மனுஷபுத்திரன் யாரு அப்படின்னு? ஸோ அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தாரு, அதுவும் தைரியத்தை பத்தி தான். என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, இத்தனைக்கு பிறகும் அழாமல் இருந்தோம், இத்தனைக்கு பிறகும் அழாமல் இருந்தோம், அழுகை வராமல் இல்லை, ஒரு வைராக்கியம் உங்கள் முன் அழக்கூடாது என்று. சூப்பர்மா, சிம்பிள் இமேஜினேட்டிவ் எமோஷனல் ஃபிகரேட்டிவ், இவங்க தான் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த இப்போ நான் அந்த ரெண்டு கவிதை சொன்னேன்ல, பாரதியார் வந்து இட் வாஸ் லைக் ரிதமிக்கா இருக்கு. ஓகே, அச்சமில்லை அச்சமில்லை அந்த பீட் இருக்கு. ஆனா இதுல வந்து மனுஷபுத்திரன் கவிதையில வந்து இட்ஸ் லைக் நார்மல் ஸ்டேட்மெண்ட், இத்தனைக்கு பிறகும் அழாமல் இருந்தோம், அழுகை வராமல் இல்லை, ஒரு வைராக்கியம் உங்கள் முன் அழக்கூடாது என்று. ஆனா கண்டென்ட் ஒண்ணுதான் இல்லையா? ஸோ இதுதான் இந்த ரெண்டு பசங்களுக்கு நல்ல பிரச்சனை. வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்லிட்டாரு? There is no essential difference between language of poetry and language of prose ன்னு சொல்லிட்டாரு. கோல்ரிட்ஜ் என்ன சொன்னாரு? அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, லாங்குவேஜ் ஆஃப் பொயட்ரி வேற, லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இப்ப நான் இது எது கொண்டு வரேன் அப்படின்னா, பின்னாடி வந்து நம்ம இதை உங்களை பத்தி பேசும்போது ஞாபகம் வரும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க, பட் த மேஜர் கிரிட்டிக்கல் fight between these two guys was about nature of poetic language. poetic languageனா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான். ஓகே, ஆனா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, the language of poetry is different from finer and higher than the language of common man. A wise discretion, moderation must be exercised in the choice of words. Horace recognized that language is in constant process of change. Language is like a tree and words are leaves. அங்க பாருங்க, இதைத்தான் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறாங்க. Language is like a tree and words are leaves which wither every year and are succeeded by new ones. A poet can find new words and revive old ones, but this should be done with discretion, only when absolutely necessary. A particular genre should stick to the meter allotted to it by ancient Greeks. For epic poetry, iambic pentameter should be used. For poems of complaint, elegiac verse. For tragedy or comedy, iambic verse, and so on. Okay, so with this we come to the, excuse me, end of today's session. Okay, கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி இருக்கு, but in our next session we'll discuss it very clearly. Okay, then